தமிழகத்தை வஞ்சிக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் பொழுது இந்தியாவையும் வஞ்சிக்கிறீர்கள். இதுதான் சொல்றேன். இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர் நம்ம, இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மிங் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு உங்க உதவி இல்லாம உங்களோட அந்த உங்களோட இவ்வளவு பெரிய ஒரு வஞ்சக போக்கை தாண்டி நாங்க வளர்ந்துருக்கோம். நீங்க ஒரு எங்களையும் சரியா ட்ரீட் பண்ணீங்கன்னா, ஒரு சரியான பார்வையில தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கு தர வேண்டியதை தந்தீங்கன்னா இன்னும் எங்க வளர்ந்துருப்போம் நாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். எனவே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட தொடர்ந்து இந்த மாநிலத்தை வளர்த்தெடுத்திருக்கும் திராவிட நாயகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இப்போ நீங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 9.69 இருக்கும், 9.69. இப்போ நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திரா வந்து 8.21 தான். ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 7.82, கர்நாடகா பார்த்தீங்கன்னா 7.37, தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 6.79, மகாராஷ்டிரா கூட பெரிய மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் சொல்லுவாங்க. நம்ம வந்து 9.69. மகாராஷ்டிரா இன்னைக்கு நம்பர் 1 அதாவது ஜிஎஸ்டிபியில் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க மகாராஷ்டிராவை. ஆனால் நம்ம வந்து 9.69, மகாராஷ்டிரா 7.27. ஸோ அதனால் நம்மளோட 2% கம்மி தான் அவங்களாம் வளர்ந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய மாநிலமாக இருந்தால் கூட குறிப்பாக ஒன்றிய அரசோட ஒட்டுமொத்த அரவணைப்பில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் கூட கம்மியாக தான் வளர்ந்துருக்கிறது. ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் மாநிலத்தை நான் பார்த்துக்கன்னு சொல்கிற திராவிட நாயகன் அவர்கள் இந்த மாநிலம் தான் இன்று இவ்வளோ பெரிய வளர்ச்சி கட்டிருக்கு. இப்போ ஒரு ஒன்றிய அரசு இது சரியாக பார்த்துருந்தா, இந்த மாதிரி பாரபட்ச வேலையெல்லாம் பண்ணாமல் சரியான ஜனநாயக ரீதியாக நடந்திருந்தா, ஒரு ஃபெடரலிசமை ஒழுங்காக மதிச்சிருந்தா இப்போ நம்ம இன்னும் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கலாம். இதை தான் நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் பொழுது இந்தியாவையும் வஞ்சிக்கிறீர்கள். இதுதான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் நம்ம, இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மிங் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு உங்க உதவி இல்லாம உங்களோட இவ்வளோ பெரிய ஒரு வஞ்சக போக்கை தாண்டி நாங்க வளர்ந்துருக்கோம். நீங்க ஒரு எங்களையும் சரியா ட்ரீட் பண்ணீங்கன்னா, ஒரு சரியான பார்வையில தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கு தர வேண்டியதை தந்தீங்கன்னா இன்னும் எங்க வளர்ந்துருப்போம் நாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். எனவே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட தொடர்ந்து இந்த மாநிலத்தை வளர்த்தெடுத்திருக்கும் திராவிட நாயகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. உழைப்பு தான். அதான் அன்னைக்கே கலைஞர் சொன்னார், உழைப்பு உழைப்பு உழைப்புன்னாரு. ஒவ்வொரு நாளும் உழைப்பு. இப்போ நம்ம வந்து இப்போ கூட பாருங்க, இப்போ நம்ம இங்கே வளர்ந்துட்டோமே சும்மா உட்கார மாட்டாரு. இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இப்போ 2 நாளாக எங்களுக்கு இந்த யூஎஸ் டாரிஃப்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். யூஎஸ்ல இதோட பெரிய இப்போ உலக லெவலில் யூஎஸ்ல நடக்கிற மாதிரி திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாம் ஒன்று அப்படி போகுது இப்படி போகுது, திடீர்னு மாற்றுறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நான் இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இப்போ ரூம் கூட போயிட்டு வந்தேன், எஃப்எஸ் ரூம் கூட டிஸ்கஷனுக்காக ஒன்று போயிட்டு வந்தேன். எதுக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வியட்நாம் வந்து தடவை கீழே விழுந்துட்டாங்க. சரி சாமி நீங்கள் காப்பாற்ற ரேஞ்சில் யூஎஸ் ஒரு டாரிஃப் போட்டோன்னே இவங்க ஏதோ இப்போது 0 பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நீங்கள் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம போட்டியெல்லாம் மற்ற நாடுகளுடன், தமிழ்நாட்டின் போட்டி என்றுமே மற்ற நாடுகளுடன் அந்த அளவுக்கு ஒரு முன்னேறிய மாநிலம் நமது. ஸோ நமது பார்வையெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ நம்ம மற்ற நாடுகளையும் ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், எத்தனையோ நாள் எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா கழகத்தால் ஃபோன் பண்ணி கலைஞர் அவர்கள் வழியில் எத்தனையோ நாள் கேட்டிருக்காரு முதல்வர் அவர்கள். ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பர் வர நியூஸுக்கு பார்த்து அன்னைக்கு டிசிஷன் எடுத்து மாத்திரம். நம்ம ஒரு நாளும் அந்த வளர்ச்சியை செக் பண்ணிட்டு நம்ம ஒரு டைரக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கணும். அப்படியே போயிட்டு இருக்கல. ஒரு நாளும் உலக லெவலில் என்ன ட்ரெண்ட் நடக்குது, எங்கே வளர்ச்சி கிடைக்குது, எந்த செக்டரில் வளர்ச்சி கிடைக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்பப்போ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணல. அதுதான் பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் நான் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு. இப்போ கூட இந்த யூஎஸ் டாரிஃப்ஸ்னால என்ன பிரச்சனை வரப்போகுது, நம்ம ஒரு சில துறைகளில் இவ்வளோ பெருசாக இருக்கணும், அந்த துறைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதற்கு நம்ம எப்படி கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஜெயிச்சிட்டோன்னு உட்கார்றதில்ல. ஜெயித்த பிறகு இந்த மக்களை ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஒரு மக்களையும் எப்படி வளர்த்தெடுப்பது, அதை எப்படி சரியான பாதையை செலுத்துவது ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறதுனால தான் இந்த வளர்ச்சி சாத்தியமானது.